ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. பேக்கரிஸ்ல வாங்குற மாதிரி ரொம்பவே சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கும். பீட்டர் ஓவன் எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியா வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள்ல கேஸ்லயே சூப்பரா செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் சாஃப்டான இந்த ஸ்பாஞ்சி கேக்கை நீங்க செஞ்சுட்டு பர்த்டே கேக்காவும் நீங்க செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கேக் செய்யற பேனை கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மேல பட்டர் ஷீட் போட்டுக்கிறேங்க. பட்டர் ஷீட் இல்ல அப்படின்னா நீங்க மைதா மாவை கொஞ்சமா மேல தூவி விட்டு நல்லா டஸ்ட் பண்ணிட்டு நீங்க கேக் ரெடி பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஷீட் போட்டு மேலையும் கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப கேக் பேன் ரெடி ஆயிடுச்சு. கேக் பேன் இல்ல அப்படின்னா நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் நீங்க எடுத்துக்கலாங்க. இப்ப பேன் அப்படியே இருக்கட்டும். கேக் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. இதுலயே 2.5 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. அதாவது 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் நான் சேர்த்திருக்கேன். நம்ம 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கோம். நம்ம ஃபுல் ஆகிற மாதிரி கோகோ பவுடர் நான் சேர்த்திருக்கேன். எக்ஸ்ட்ராவா 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்ப மைதா மாவையும் கோகோ பவுடரையும் சேர்த்தாச்சு. நான் இன்னைக்கு சாக்லேட் கேக் செய்யறனால கோகோ பவுடர் சேர்த்திருக்கேன். சப்போஸ் நீங்க சாக்லேட் கேக் பதிலா வெனிலா கேக் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்தணும். அதை சேர்க்காம முழுசாவே நீங்க 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவையும் கோகோ பவுடரையும் சலிச்சு எடுத்துக்கலாங்க. மிக்சிங் பவுலுக்கு மேல ஸ்ட்ரெயினர் வச்சுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்க கோகோ பவுடர் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். அப்படியே ஒரு வாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்க வேணும்னா இன்னும் 2-3 டைம் சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகும். நான் அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். கேக் செய்யறதுக்காக மிக்ஸி ஜார்ல 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் மைதா மாவு எடுத்தீங்கன்னா 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்ப 3/4 கப் அளவு சர்க்கரையை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன். 3 முட்டைய உடைச்சு சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற முட்டையா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டை சேர்த்த வேண்டாம். இப்ப 3 முட்டையை உடைச்சு சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் அதிகமா வராது. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இப்ப 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸையும் புளிஞ்சு சேர்த்துட்டேன். இதோடவே 1/3 கப் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 250 ml கப் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் ஒரே கப்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 1/3 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டேன். பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு சக்கரை நல்லா கிரைண்ட் ஆகுற அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஹை ஸ்பீட்ல அரைக்க வேண்டாம். விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நொர நொறையா வந்திருக்கு. சர்க்கரையும் நமக்கு நல்லா அரைப்பட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கெட்டியான பக்குவத்துல இருக்கு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸை வேற ஒரு பேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப அதே மிக்சிங் பவுல்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முட்டை மிக்சரை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல்லா வலிச்சு ஊத்திட்டு இப்ப இதுலயே ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நான் ஸ்பாச்சுலா வச்சு ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்க விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடா மிக்ஸ் பண்ணாம ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, 2 வாட்டி நான் ட்ரை இன்கிரீடியன்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாவே ஒரு டைரக்ஷன்லயே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேக் பேட்டர் எந்த அளவுக்கு நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்குன்னு. இப்ப நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, நம்மளோட கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நீங்க அப்படியே எடுத்து ஊத்துனீங்கன்னா நல்லா அழகா மடிப்பா ரிப்பன் கன்சிஸ்டன்சில விழுகணும். இப்ப நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேக் பேட்டரை டின்னுக்கு மாத்திக்கலாங்க. கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பேன்ல நான் மாத்திக்கிறேன். நல்லா ஃபுல்லா வலிச்சு ஊத்திக்கலாம். லைட்டா ஒரு டேப் பண்ணி விட்டுக்கலாம். உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் நமக்கு ரிலீஸ் ஆயிட்டு நம்ம கேக் நல்லா சாஃப்டா கிடைக்கும். நம்ம இன்னைக்கு ஓவன்ல செய்யாம கேஸ்ல தான் செய்ய போறோம். கேஸ்ல செய்யறதுக்காக குக்கரை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க. உள்ள ஒரு ஸ்டாண்ட் ரேக் வச்சு இப்ப நல்லா டேப் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் டின்ன உள்ள வச்சுக்கலாம். நீங்க ஓவன்ல செய்யற மாதிரி இருந்தா 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 35ல இருந்து 40 நிமிஷம் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் குக்கர்ல கேக் டின் உள்ள வச்சுட்டேன். நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஏர் எதுவுமே போகாத மாதிரி நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 40 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் ஒரு 40 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். நம்ம கேக் நல்லா சூப்பரா வந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேக் நல்லா பொங்கி மேல வந்திருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாத்துக்கலாம். மாவு ஒட்டாம வரணும்.
பாருங்க நம்மளுக்கு ஸ்டிக்ல மாவு ஒட்டாம வந்திருக்கு. கேக் நல்லா சூப்பரா வந்துருச்சுங்க. எனக்கு கரெக்டா 40 நிமிஷம் ஆச்சுங்க கேக் வேகறதுக்கு. நம்ம எடுக்கிற டின்னை பொறுத்து கேக் வேகிற டைமிங் வந்து மாறுபடும். இப்போ நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டா ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சூடா இருக்கும்போது லைட்டா சைடெல்லாம் நான் அப்படியே எடுத்து விட்டுக்கிறேன். இது அப்படியே கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம டிமோல் பண்ணிக்கலாம். ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிருவோம். மேல வந்து காஞ்சு போகாம இருக்கும். பாருங்க நம்மளோட கேக் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்ப நம்ம டிமோல் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி மறுபடியும் சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு டிமோல் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரா சாஃப்டா ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ஓவன்ல செஞ்ச மாதிரி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நம்ம பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல, ஆனாலும் நல்ல ஸ்பாஞ்சியா சூப்பரா வந்திருக்குங்க. நான் இந்த கேக்கை ரெடி பண்ணிட்டு நியூ இயர்க்காக கிரீம் போட்டு கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பரா வந்திருந்ததுங்க. உங்களுக்கு கேக்கை பார்க்கும் போதே தெரியும் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி ஓவன்ல செஞ்ச மாதிரி இருக்கு. செம்ம சாஃப்டாவும் ஸ்பாஞ்சியாவும் இருக்கும். சின்ன பசங்க கூட இந்த கேக்கை ஈஸியா செஞ்சிடலாங்க. உங்களுக்கு நான் கேக்கை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து 3 லேயரா கேக்கை கட் பண்ணி கிரீம் போட்டு நியூ இயர் கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க. சூப்பரா வந்திருந்தது. கேக் பாருங்க நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. ஓவனும் தேவையில்லை, பீட்டரும் தேவையில்லை. வீட்டுல இருக்கிற மிக்ஸி ஜார் இருந்தாலே போதுங்க. டக்குன்னு நம்ம இந்த கேக்கை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சூப்பரா வரும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.